அழகே அழகு சீரியல்ல தங்கராஜ் வந்து இந்த டூர்ல வந்து கலந்துக்கிட்டதுக்கு சரியான காரணம் சொல்றாரு. "நான் சுரேஷ் உன்னையும் உன் ஒய்ஃபையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீ இங்கேருந்து டூர முடிச்சு போம்போது புது மனுஷனா போணும். அவ உன்கிட்ட பொட்டி பாம்பா அடங்கி போயிரணும்." அப்படி இப்படிங்கிறாரு. அதுக்கு நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். நான் சொல்றத ஃபாலோ பண்ணாலே போதுங்கிறாரு. சுரேஷும் வந்து பார்க்குறாரு. மதிய பார்க்குறாரு. மதி வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரும் ஒரு மாரி ஆகுறாரு. தங்கராஜ் சொல்லிக் குடுக்குறதுல சுரேஷ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிட்ட கிட்ட போட்டு மதிக்கிட்ட அடி வாங்காம இருந்தா சரி. ஏன்னா எப்பயுமே ஒய்ஃப வந்து அடக்கி வைக்கணுங்கிறதுக்காக எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாரி மதிக்கிட்ட சொன்னா வேலைக்கு ஆகாதுங்கிறது தங்கராஜுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. ஆனா அவர் பண்ண போறது என்னமோ சுவாரஸ்யமா இருக்க போகுது. ரேவதிய பத்தி சுரேஷ் கிட்ட சொல்றாரு தங்கராஜ். "இங்க பாரு வீடா இருந்தா இப்படி இருக்குமா? ஹோட்டலுங்கிறனால உங்க அக்கா என்ன கூட கண்டுக்கிடாம அவ பாட்டுக்கு வழக்கம் பேசிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கா பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "சரி மாமா இது வீடு இல்லல்ல. இது ஹோட்டல் தானே விட்டுருங்கன்னு" சொல்றாங்க. "அதானே வீடுனா இந்த மாரி இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி அவர் கெத்தா இருக்கறதா நினைச்சுக்கிறாரு. அவர் கெத்தா இருக்கறதா நினைச்சு சுரேஷுக்கு என்னத்த சொல்லிக் கொடுக்க போறாருன்னு தெரியல. அழகுமதிய வழிக்கு கொண்டு வர போறேன்னு சொல்லி கடைசியில அழகுமதிட்ட அடி வாங்காம இருந்தா சரிதாங்கிற மாரி இந்த சீரியல் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டூர்ல வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களா? சேர்ந்துருவாங்களா? இல்லன்னா தங்கராஜுக்கு சரியான பாடத்த மதி புகட்டுவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.